ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ். ஒரு டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸ் ஆம்லெட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இது வெஜிடபிள் சாப்பர் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம், கேரட் ரெண்டையும் இதில் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு கேரட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கட் பண்ணும்போது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு பிடி கொத்தமல்லி எல்லாமே பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன கப் அளவு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடியாக தூள் பண்ணி எடுத்து அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக பால் சேர்த்து மீடியமாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் முட்டை சேர்த்து செய்யும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து லம்ப்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 எக் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பாலில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் உப்புத்தூள், 2 பிஞ்ச் உப்புத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் 2 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பால் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணும்போது தான் அந்த ஆம்லெட் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓட்ஸ் பேட்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் 1 பை 1 சேர்த்துக்கலாம். வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பேட்டருக்கு தேவையான சால்ட் இப்போ தான் சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். என்னது ரொம்ப திக்காக இருந்தது, அதனால் கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எனக்கு ஒரு 2 பெரிய ஆம்லெட்டும் ஒரு சின்ன ஆம்லெட்டும் வந்தது. உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் செஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இருந்தால் ஒரு பெரிய கப் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. 3 எக் எடுத்துக்கோங்க. இப்போது பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சைஸ் இல்லை பெரிய சைஸ் எப்படி வேணாலும் நீங்கள் பேட்டர் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் வந்தவொடனே திருப்பி போட்டுடலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வர்ற பசங்களுக்கும் செஞ்சு தரலாம். எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.